நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. என்ன செய்தியை பார்க்க போறோன்னு கேட்டீங்கன்னா, அந்தர்பல்ட்டி அடித்த கனிமொழி அவர்கள் அலைமோதும் கூட்டத்திடம் அசிங்கப்படுத்திய எடப்பாடி பழனிசாமி. நான் கூட எடப்பாடி பழனிசாமிய என்னமோன்னு நினைச்சேங்க. ஆனா ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக இவரை மாதிரி யாராவது விளக்கம் அளிக்க முடியுமா? கனிமொழி அவர்களுடைய இரட்டை நிலைப்பாட்டை மானாமதுரையில் நேற்று போட்டு உடைச்சார் பாருங்க. மக்கள் அப்படியே கைத்தட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. திமுகவுடைய பொய் பிம்பமும் அரசியலுக்காக பாஜகவை எதிர்க்கின்ற இரட்டை நிலைப்பாட்டையும் நம்ம எடப்பாடி பழனிசாமி ஆபரேஷன் சிந்தூரை வச்சு அசிங்கப்படுத்துவார் என்று நான் நினைக்கவே இல்லை. அப்படி அசிங்கப்படுத்தி போட்டாரு. சரி, அப்படி என்ன எடப்பாடி பழனிசாமி பேசினாரு? அங்க எவ்வளவு கூட்டம் அலைமோதிச்சுன்னு பாருங்க. ஆபரேஷன் சித்தூர் குறித்து இந்தியாவின் நிலைப்பாட்டை உலக நாடுகளுக்கு எடுத்துச் சொல்வதற்காக 7 குழு அமைக்கப்பட்டு அதுல ஒரு குழுக்கு திருமதி கனிமொழி அவர்கள் தலைமை தாங்கி போனாங்க. பல வெளிநாட்டுக்கு போய் இந்திய நாட்டுடைய நிகழ்வுகளை எடுத்து சொன்னாங்க. இப்போ நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் பேசும்போது பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் அதை முன்கூட்டியே உளவுத்துறையின் மூலியமாக அறியாதது, அதை உரிய முறையில் அறிந்திருந்தா அந்த பயங்கரவாத தடுப்பை நிறுத்திருக்கலாம் என்று இங்க பேசுறாங்க. அங்க வெளிநாட்டில் போய் அங்க பேசுறதுக்கும் இங்க பேசுறதுக்கும் எவ்வளவு வேறுபாடு எண்ணி பாருங்க. நம்ம பத்தி வெளிநாட்டு தலைவர்கள் என்ன நினைப்பாங்க? இந்த அம்மா தலைமை தாங்கி வெளிநாடு போய் இந்திய நாட்டுடைய நிலைப்பாட்டை எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. நாம ஆபரேஷன் சித்தூர் பற்றி தெளிவுபடுத்தி வந்த பிறகு இங்க வந்து இங்க இருக்கிற பாரதிய ஜனதா அரசாங்கத்தை பற்றி குறை சொல்றாங்கன்னா இதுக்கு அரசியல் காழ்ப்புச்சின் காரணமாக அவர் அந்த கருத்தை சொல்லியிருக்கார்கள். கொஞ்சம் எடப்பாடி பழனிசாமி பேசினதை ஸ்பீடு பண்ணி கொடுத்திருப்பேன். ஆனா தெளிவாவே வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருப்பாரு. 7 குழு பாஜக அரசாங்கம் அமைத்தது, எல்லா நாடுகளுக்கும் அனுப்பி ஆபரேஷன் சிந்தூர் எதற்காக நாம முன்னெடுத்தோம்? பெஹல்காம் தாக்குதல் எதனால நடந்தது? இந்த பெஹல்காம் தாக்குதல்ல யார் ஈடுபட்டாங்க? அவங்க யாரு? அவங்க பாகிஸ்தான்லேருந்து வந்தவங்களா இல்ல இந்தியாவுக்குள்ளே இருந்தவங்களா? எப்படி நாம கண்டுபிடிச்சோம்? அவங்களுக்கு ஏன் நம்ம பதிலடி கொடுக்கணும்? ஏன் பாகிஸ்தானுக்கு எதிராகவே ராணுவ நடவடிக்கை எடுத்தோம்? பயங்கரவாத முகாமை அழித்து விட்ட பிறகும் பாகிஸ்தான் மீது தொடர்ச்சியாக ஏன் தாக்குதல் தொடுத்தோம்? பாகிஸ்தானுக்கு யாரெல்லாம் உதவுனாங்க? சோ நியாயம் யார் பக்கம் இருந்தது, அநியாயம் யார் பக்கம் இருந்தது அப்படின்னு எல்லாவற்றையும் உலக நாடுகளுக்கு எடுத்து சொல்லி பயங்கரவாதத்தினுடைய வேறு எங்க இருக்கிறது, பயங்கரவாதத்தை ஆதரிக்கவனுக்கு வந்து உலக நாடுகள் ஆதரவு அளிக்கலாமா, அவனுக்கு நிதி உதவி கொடுக்கலாமா, அவனை தனிமைப்படுத்த வேண்டாவா, நியாயமான இந்தியாவுடைய கோரிக்கைகள் என்ன, உலக நாடுகள் நீங்க எந்த அளவுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் ஜனநாயக பூர்வமாக செயல்படக்கூடிய இந்தியாவுக்கு அப்படின்னு எல்லாவற்றையும் எதிர்கட்சிகளை அழைத்து சிறுபான்மையர்களை அந்த குழுவில் வச்சு உலக நாடுகளுக்கெல்லாம் அனுப்பி நம்முடைய நிலைப்பாட்டை தெளிவா குழுவில் போறவங்களுக்கு சொல்லி அனுப்பி உலக நாடுகளுக்கு போய் சொல்லுங்க அப்படின்னு அனுப்பி வச்ச பிறகு எல்லாவற்றையும் தனிப்பட்ட ரீதியில தெரிந்து கொண்டு உலக நாடுகளுக்கெல்லாம் போய் சொல்லிட்டு வந்த கனிமொழி அவர்கள் பார்லிமெண்ட்ல வந்து அப்படியே அந்தர்பல்ட்டி அடிக்கிறாங்க. அதை தான் எடப்பாடி பழனிசாமி தோல் உரித்து காட்டுவார். ஏமா, நீ வெளிநாட்டுக்கு போன இல்லையா? அங்க போய் ஆபரேஷன் சிந்தூர் பற்றி பேசினியா இல்லையா? பெஹல்காம் தாக்குதல் எப்படி நடந்தது என்பதை பற்றி சொன்னியா இல்லையா? இப்ப பார்லிமெண்ட்ல வந்து அதை அப்படியே அந்தர்பல்ட்டி அடிச்ச மாதிரி அதை எதிர்த்து பேசினா அப்போ உலக நாட்டில் நீ பேசினதெல்லாம் அந்த நாட்டுக்காரன் நம்புவானா? இல்ல நம்ம நாட்டு மீது தான் அவனுக்கு நம்பிக்கை வருமா? நம்ம கிட்ட ஒன்று சொல்றாங்க, ஆனா அவங்க நாட்டு பார்லிமெண்ட்ல அங்க போய் ஒன்று பேசுறாங்களே. அப்போ இந்தியாவிலிருந்து வந்தவங்க நம்மளை ஏமாத்த தான் வந்தாங்களா? அப்போ இந்தியன் பார்லிமெண்ட்ல கனிமொழி அவர்கள் பேசுறது உண்மையா? இல்ல வெளிநாடுகள்ல போயிட்டு அங்க இருக்கக்கூடிய பார்லிமெண்டேரியனும் அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கிட்ட பேசுனதும் உண்மையா? எது உண்மை அப்படின்னு அந்த நாட்டுக்காரன் குழம்ப மாட்டானா? இந்த மாதிரி இரட்டை நிலைப்பாடு எடுக்கலாமா? பார்லிமெண்ட்ல அப்படி என்ன வந்து பேசிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதையும் எடப்பாடி பழனிசாமி தெளிவாகவே சொல்லியிருப்பார். பெஹல்காம் தாக்குதலை பொறுத்த வரைக்கும் உளவுத்துறை சரியாக கண்காணித்திருந்தால், சுற்றுலா தலங்கள்ல வந்து நிறைய ராணுவத்தை நிற்க வைத்திருந்தால் இந்த பெஹல்காம் தாக்குதலே நடந்திருக்காது, 26 பேருடைய உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும் அப்படின்னு வந்து கனிமொழி அவர்கள் வந்து சொல்றாங்களாம். சுற்றுலா தலங்களுக்கு ஏன் ராணுவம் போல, சுற்றுலா தலங்களை ஏன் உளவுத்துறையானது கண்காணிக்கல? இந்த விஷயம் எல்லாம் கனிமொழி அவர்களுக்கு தெரியுமா? இல்ல சுற்றுலா தலங்களை காஷ்மீர் மாநில அரசாங்கம் திறந்ததை மத்திய அரசாங்கத்துக்கிட்ட சொன்னாங்களா? எதையுமே மாநில அரசாங்கமானது சொல்லாம எங்க மாநிலம் அமைதியா இருக்குது பாரு, எங்களுக்கு மாநில அந்தஸ்து கொடுங்க அப்படின்ற ஓவர் ஆக்டிங் பண்ணதன் காரணமாகத்தான்
பாகிஸ்தான்காரன் திட்டமிட்டு வந்து பெஹல்காம்ல தாக்குதல் தொடுத்தான். மாநில அந்தஸ்து ஏன் தராம இருக்காங்க, ராணுவம் ஏன் எல்லா இடத்துலயும் போய் கண்காணிக்கிறது, எந்த விஷயமும் தெரியாம அடிப்படை அறிவே இல்லாம மாநில அரசாங்கத்துடைய உரிமையை பறிக்கிறாங்க, மாநில மக்களுடைய உரிமையை பறிக்கிறாங்க, டெல்லியிலிருந்து எங்களை ஆளுகின்றார்கள் என்று சொல்லிவிட்டு ராணுவத்தையும் குறைக்க சொல்லிவிட்டு யாருக்கும் தெரியாம சுற்றுலா தலங்களை திறந்து விட்டு போட்டு பிறகு உளவுத்துறையானது காஷ்மீரை கண்காணித்திருக்க வேண்டும், சுற்றுலா தலங்களை கண்காணித்திருக்க வேண்டும். அப்படி கண்காணிக்காதது தான் வந்து இந்த தாக்குதலுக்கான காரணம். தாக்குதலை முன்கூட்டியே தடுத்திருக்கலாம், உளவுத்துறையும் உள்ளாட்சித்துறையும் தோல்வி அப்படின்னு வந்து பேசுறாங்களாம். சரி, உளவுத்துறையும் உள்ளாட்சித்துறையும் மத்திய அரசாங்கம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ரைட்டு நீங்க சொல்றது. ஆனா 1998ஆம் ஆண்டு அன்னைக்கு உள்துறை அமைச்சராகவும் துணை பிரதமராகவும் இருக்கக்கூடிய நம்முடைய அத்வானி அவர்கள் கோயம்புத்தூர் வந்தார். அன்னைக்கு கிட்டத்தட்ட 56 பேர் தொடர் குண்டு வெடிப்புல இறந்துட்டாங்க. அன்னைக்கு ஆட்சி கட்டல தமிழகத்தில் இருந்தது யாரு? அன்னைக்கு உளவுத்துறையும் உள்ளாட்சித்துறையும் சிறப்பா செயல்பட்டு இருந்தா அத்வானி வருகின்ற போது தொடர் குண்டு வெடிப்பு நடந்திருக்குமா? அதை தடுத்திருக்கலாமே. அன்னைக்கு ஏன் நீங்க தடுக்கல? அன்னைக்கு ஏன் விட்டீங்க? அப்போ நீங்க செஞ்சா சரி, மத்திய அரசாங்கம் செஞ்சா தப்பா? உங்களால எப்படி பயங்கரவாதிகள் குண்டு வச்சு தாக்குதல் தொடுப்பதை கணிக்க முடியலையோ, முன்கூட்டியே கண்டறிய முடியலையோ, அதே மாதிரிதாங்க ஒரு மாநிலத்தில் போய் மத்திய அரசாங்கத்துடைய உளவுத்துறையானது எந்த அளவுக்கு செயல்படும், எந்த அளவுக்கு கண்காணிக்கும் என்பதை பற்றி எல்லாம் தெரியாம மாநில அரசாங்கங்கள் சட்ட ஒழுங்கை எப்படி கையாளுது, மத்திய அரசாங்கத்துடைய தலையீடு இருந்தா எப்படி கத்துறாங்க, கூவறாங்க, உரிமைகளை பறிக்கிறாங்க என்று அரசியல் செய்யறாங்க. எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டும் உளவுத்துறை கண்காணிக்காம விட்டதுதான் தவறு. இதனால உள்ளாட்சித்துறை அமைச்சர் தான் முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நம்முடைய அமித்ஷா மீது உள்நோக்கம் கொண்டு அரசியல் வாழ்க்கைக்காக அவதூறு பரப்புறாங்க அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி தெள்ள தெளிவாகவே சொல்றார். அது மட்டும் கிடையாது, கள்ளக்குறிச்சியில நடந்த விஷசாராய மரணம் அதை அழகா சுட்டி காட்டுறாருங்க. தொடர்ச்சியாக உளவுத்துறையானது கள்ளச்சாராயமோ விஷசாராயமோ விழுப்புரம் பகுதியிலும் கள்ளக்குறிச்சி பகுதியிலும் விற்கிறாங்க, கடலூர் பகுதியில் அதிகமா இருக்குது அப்படின்னு உளவுத்துறை கண்டறிந்து காவல்துறைக்கு சொல்லியிருந்தா 2 பேர் போய் குடிச்சுக்க மாட்டான். விஷசாராயத்தை குடிச்சு 2 பேர் உயிரிழந்து விட்டான். அந்த 2 பேர் உயிரிழந்த விஷயத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழக அரசாங்கமானது தமிழ்நாட்டில் விஷசாராயம் விற்கப்படுகிறதா என்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. தமிழ்நாட்டிலையா, திராவிட மண்டல ஆட்சிலையா விஷசாராயமா எங்க விற்கிறாங்க அப்படின்னு மக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிசயமா கேட்கணும். அதற்காக விஷசாராயத்தை குடிச்ச 2 பேர் இறக்கின்ற பொழுது வயிற்று வலியால இறந்தான், நேற்று சாப்பிட்ட உணவு ஒருத்தருக்கு அல்சர் இருந்தது அப்படின்னு காவல்துறையும் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் தவறாக விளக்கம் அளித்தது. 2 பேர் விஷசாராயம் குடிச்சு இறந்து போனவர்களுடைய இறப்புக்கு வந்த 70-80 பேர் மீண்டும் அந்த விஷசாராயத்தை குடிச்சு 69 பேர் உயிரிழந்தார்கள். முதல்ல விஷசாராயம் விற்கப்படுகிறது என்று உளவுத்துறை கண்டறிந்திருக்க வேண்டும், கண்டறியல. குடிச்சு 2 பேர் செத்த பிறகாவது உளவுத்துறையானது கண்டறிந்து அரசாங்கத்துக்கு சொல்லியிருக்கணும். உண்மையை உலகுக்கு சொல்லாம மூடி மறைத்ததுனால நூற்றுக்கணக்கான பேர் குடிச்சு 69 பேர் உயிரிழந்தார்கள். அத்தனை பேரும் பட்டியலினத்தை சார்ந்தவங்க. இப்போ உளவுத்துறை ஃபெயிலா இல்லையா, இல்ல அரசாங்கமானது உளவுத்துறையை சரியா கையாளுதா இல்லையா, இதற்கெல்லாம் கனிமொழி அவர்கள் என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படின்றத தெள்ள தெளிவாகவே வந்து எடப்பாடி பழனிசாமி பேசுறார். இவங்க செஞ்சா சரி, ஆனா நாம செஞ்சா மட்டும் தப்பா அப்படின்னு வந்து கனிமொழி அவர்களுடைய இரட்டை நிலைப்பாட்டை தமிழ்நாடு மக்களிடையே அழகா கொண்டு போய் சேர்க்கிறாருங்க. அதாவது பாஜக கட்சியை சார்ந்தவங்க தான் ஆபரேஷன் சிந்து தொடர்பாக திமுக சொல்லுகின்ற பொய் மூட்டைகளுக்கு பதிலடி கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா எடப்பாடி பழனிசாமியை போற இடத்தெல்லாம் வந்து பார்லிமெண்ட்ல கனிமொழி அவர்கள் என்ன பேசினாங்க, வெளிநாட்டுல என்ன பேசினாங்க, இந்த இரட்டை நிலைப்பாடு எதற்காக பாஜக எதிர்க்க வேண்டும் என்றால் அவங்க ஏற்கனவே பேசுனதெல்லாம் மறந்து கூட பேசி தொலைப்பாங்க. அலைமோதும் கூட்டத்திடத்துல அசிங்கப்படுவாங்க. இதுதான் திமுக அவர்களுடைய இரட்டை நிலைப்பாடு. சிறுபான்மையர் வாக்குக்காக எப்படியெல்லாம் அந்தர் பெல்ட் அடிக்கிறாங்க பாருங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி போட்டு உடைச்சாருங்க. பிரச்சாரத்துல அதை மட்டும் பேசல. நம்ம முதலமைச்சர் அவர்கள் அப்போலோ மருத்துவமனையில போய் ஓய்வெடுத்தது தப்பு, மருத்துவம் பார்த்துக்கிட்டது.
உடல்நிலை சரியில்லை, அப்போலோ மருத்துவமனைக்கு போனாரு, மருத்துவம் பார்த்துக்கிட்டாரு. அங்கிருந்து அரசாங்கத்தை வழிநடத்தினாரு, ஆலோசனை கூட்டத்தை நடத்தினாரு. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, ஊட்டிக்கு போயிருந்தீங்கல்ல ஒரு 5 நாள், தொடர்ச்சியா ஊட்டியிலிருந்து அரசாங்க வேலையை கவனிச்சிங்களா? நீங்க சுற்றுலா போகின்ற போதெல்லாம் அரசாங்க வேலையை கவனிக்கலையே. அப்போதெல்லாம் மக்கள் மீது அக்கறை இல்லையா? அப்போதெல்லாம் அமைச்சர்களை கூப்பிட்டு ஆலோசனை கூட்டம் நடத்தவே இல்லையா? ஜாலியா இருந்தீங்கன்னா நாட்டு மக்களை பற்றி உங்களுக்கு சிந்தனை வராது. வெளிநாட்டுக்கு போறீங்க, முதல்ல இழுப்பதுக்காக தான் போறீங்க. ஒரு 18 நாள் வெளிநாடு சுற்றுலா பயணம் போயிருந்தீங்க. முதலீடு இருக்கலாம் போல, முதலீடு இருக்க போனவங்களா இருந்தா எவ்வளவு முதலீடு வந்தது, எவ்வளவு முதலீடு செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு நீங்க ஒரு வெள்ளை அறிக்கை தருவீங்க. ஆனா 18 நாள் வெளிநாட்டுக்கு போனாரு, அங்க போய் சைக்கிள் ஓட்டுறாரே கண்டு ஒருபோதும் சரி முதலீடு இழுத்துட்டு வந்ததாக சரித்திரம் கிடையாது. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு அப்போலோ மருத்துவமனையில் உட்காந்துன்னு ரிவ்யூ மீட்டிங் நடத்துறாரு. ஆனா வெளிநாட்டுக்கு 18 நாள் போனாரே, அப்போ ஏதாவது ஒரு தருணத்துல தமிழ்நாடு அரசியல் பற்றியோ தமிழ்நாட்டு மக்களுடைய தேவைகளை பற்றியோ எப்படி ஆட்சி நிர்வாகம் போகுது என்பதை பற்றியோ ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினீங்களா? அப்போலாம் நடத்தாம இப்ப மட்டும் ஏன் ஸ்டென்ட் அடிக்கிறீங்க? பா உடல்நலம் சரியில்லைப்பா, அப்படி இருந்தாலும் தமிழக மக்கள் பற்றியோ நம்ம தமிழக முதலமைச்சருக்கு ஞாபகம் இருக்குப்பா அப்படின்னு சொல்ல வேண்டும் என்பதற்காக மட்டும்தானே இப்போ ரிவ்யூ மீட்டிங் எல்லாம் நடத்துறீங்க. இந்த டிராமா எல்லாம் எங்களுக்கு என்ன தெரியாதா? உண்மையாக மக்களுக்கு உழைங்க, மக்களுக்கு உண்மையாக சேவையாற்றுங்க, நடிக்காதீங்க. எப்ப பார்த்தாலும் போட்டோ ஷூட் எடுப்பது மட்டும்தான் உங்களுக்கு தெரிந்த ஒன்றாக இருக்குது. ஆனா இனிமே ஏமாற்ற முடியாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அப்போலோ மருத்துவமனையில முதல்வர் அவர்கள் மருத்துவம் பார்த்து கொண்ட விஷயத்தை கூட சும்மா கலாய்ச்சி தள்ளிட்டாரு. அது மட்டும் இல்ல, கனிமொழி முதல்வர் 2 பேரையும் கலாய்ச்சி தள்ளினாரு. அதற்கு பிறகு உதயநிதி ஸ்டாலினும் விடலைங்க. நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மருத்துவ கூட்டமைப்பினுடைய சார்பில் நடந்த விழா கூட்டத்துல நம்ம உதயநிதி அவர்கள் பேசுகின்ற போது சொன்னாராம், இங்க பக்கத்தில் இருக்காரு இல்லையா எங்க மாமா, அவர் நல்லா படிச்சாரு, டாக்டர் ஆயிட்டாரு, நான் நல்லா படிக்கல, துணை முதலமைச்சர் ஆயிட்டேன் அப்படின்னு நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னாராம். இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, உங்க மாமா உண்மையாகவே படிச்சாரா? உங்க மாமா உண்மையாகவே பரீட்சை எழுதினாரா? இல்ல உங்க மாமா அப்படியே படிச்சு டாக்டர் ஆனா கூட பெரிய போஸ்டிங்க்கு உங்க குடும்பத்திலிருந்து தான் வருவாங்க. உண்மையா உழைக்கக்கூடியவன், திறமை இருக்கிறவன் மருத்துவத்துறையில உயர் பதவிக்கு வர முடியும். ஆட்சியா இருந்தாலும் சரி, அதிகாரமா இருந்தாலும் சரி, அதிகாரிகளா இருந்தாலும் சரி, உச்சபட்ச பதவிக்கு உங்க குடும்பத்திலிருந்து தானே வரணும். உங்க மாமனை நீயே பாராட்டுற, உங்க மாமன் உன்னை பாராட்டுறாரு, ஆனா மக்கள் அல்லவா பாராட்ட வேண்டும். உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் மக்களுக்காக உழைச்சார், மக்களிடையே நின்றார். அதுலயும் 1 வருஷமா 2 வருஷமா 40-50 வருஷம் உழைச்சார். அதற்கு பிறகுதான் இந்த உயர் பதவி அடைந்திருக்கின்றார் அப்படின்னு சொல்லுகின்ற போது வருகின்ற கௌரவமும் அப்போது வருகின்ற மதிப்பு மரியாதையும் வேற. ஆனா உங்க தாத்தா முதலமைச்சரா இருந்தாரு, உங்க அப்பா முதலமைச்சரா இருக்கிறாரு, அதனால நீங்க கட்சியில வந்தீங்க, அதனால நீங்க இளைஞரணி செயலாளர் ஆனீங்க, அதனால சட்டமன்ற உறுப்பினராக நிக்க வச்சாங்க, அதனாலேயே வெற்றி பெற்றீங்க, அதனாலேயே அமைச்சரானீங்க, அதனாலேயே பாத்தீங்கன்னா துணை முதலமைச்சர் ஆனீங்க. அரசியலுக்கு 5 வருஷத்துல துணை முதலமைச்சரான ஒரே ஆளு யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம உதயநிதி ஸ்டாலின் தான். இவர் சொல்றாரு, நல்லா படிக்காததுனால துணை முதலமைச்சர் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, துணை முதலமைச்சரான நாட்டு மக்களுக்கு என்ன பண்ண? இல்ல 5 வருஷமா அரசியல் களத்தில் இருக்கிறீங்க, எந்த உரிமைக்காக போராடின? நாங்க ஆட்சிக்கு வந்தா ஒரே கையெழுத்து நீட்டு க்ளோஸ்ன்னு சொன்ன. ஆனா இதுவரைக்கும் நீட்டு தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? நீங்க ஆட்சிக்கு வந்ததிலிருந்து 24 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். ஆனா உங்க அப்பா மூலமா தான் நீ துணை முதலமைச்சர் பெற்ற. ஆனா அதிகாரம் பெற்ற பிறகு கூட மக்களுக்கு என்ன செஞ்ச? அதே மாதிரி நம்ம முதலமைச்சர் ஸ்டாலினுடைய ஒரே சாதனை என்னன்னு கேட்டீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சர் ஆக்கினதுதான் அப்படின்னு சொல்றார். ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலினுடைய பையனாகவே இருந்தாலும் கட்சிக்குள்ள ஏகப்பட்ட எதிர்ப்பு இருக்கத்தான் செய்யும். ஆனா அதையெல்லாம் சமாளிச்சுட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சர் ஆக்கினது உண்மையாக சாதனை தான். சரி, அதையெல்லாம் தாண்டி படிக்காதவன் அத்தனை பேரும் துணை முதலமைச்சர் ஆயிட முடியுமா? அப்போ படிக்க கூடாது, ஊதாரியா ஊரை சுத்துங்க, நீங்களும் துணை முதலமைச்சர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்ல வராரா? உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் எதனுடன் எதை ஒப்பிட வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அவங்க மாமா தான் மருத்துவத்துறையில உயர் பதவியில் இருப்பாராம். அவங்க விழாவுக்கு அவங்களே போய் அவங்களே பாராட்டி கொள்வார்களாம்.
உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா நானும் அவரும் என்ற புத்தகத்தை நம்ம துர்கா ஸ்டாலின் அவர்கள் வந்து ஸ்டாலின் ஐயா அவர்கள் மருத்துவமனையில மருத்துவம் பார்த்துட்டு இருக்கின்ற போது வெளியிடுகின்றார்களாம். அந்த விழாவுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமை தாங்கி அவரும் நானும் என்ற புத்தகத்தை வெளியிடுறாங்களாம். அதுல துர்கா ஸ்டாலின் அவர்கள் பேசுகின்ற பொழுது, உதயநிதி ஸ்டாலினை பற்றி பேசுகின்ற பொழுது ஒரு வார்த்தை, துணை முதலமைச்சருக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது, அத்தனை வேலையை விட்டுட்டு வந்து நம்முடைய விழாவை சிறப்பித்ததுக்கு நன்றி அப்படின்னு சொன்னாங்களாம். அம்மா விழாவுக்கு கூப்பிடுறாங்க, பையன் போய் அம்மாவை புகழ்ந்து பேசுறாங்க, இதுக்கு துணை முதலமைச்சர் ஏகப்பட்ட வேலையை விட்டுட்டு வந்துட்டாங்க அப்படின்னு வந்து கப்ஸா விட்டுட்டு இருக்காங்க. இவங்களே ஒரு மேடை போடுவாங்க, அந்த மேடையில இவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களே இருப்பாங்க, அவங்களே புகழ்ந்து கொள்வாங்க, அவங்களே முதுகுல தட்டி கொள்வாங்க. இப்படியே வந்து ஊடகத்துல துணை முதலமைச்சர் அதை பண்றாரு, இதை பண்றாரு, இந்த வேலை பண்றாரு, பல வேலைகளுக்கு மத்தியில அப்படின்னு என்னவோ மக்களுக்கு சேவை செய்கின்ற போது ரொம்ப பிஸியா இருக்கிற மாதிரி அவங்க அம்மா பேசுறது, அதை கண்டு உதயநிதி ஸ்டாலின் சிரிப்பது, இப்படியா குடும்பத்தில் இருக்கிறவங்களே புகழ்ந்து கொள்வதற்கு இதுக்கு மக்களுக்கு சேவையாற்றுங்க, மக்கள் புகழட்டும், அதுதான் வரலாற்றுல நிலைக்கும் என்று இந்த அளவுக்கு தெளிவாகவே வந்து உதயநிதி ஸ்டாலினுடைய உள்ளார்ந்த அரசியல் அறிவையும் கலாய்ச்சி தள்ளிட்டாரு. மொத்தத்துல அலைமோதும் கூட்டம் அதிமுக கூட்டணி வெற்றி பெற போகுது என்பதை காட்டுகிறது. அந்த இடத்துல வச்சு திமுகவுடைய முன்னணி ஆளுமைகளை அசிங்கப்படுத்தி போட்டாரு. சரிங்க, இந்த வீடியோ பற்றியான கருத்துக்கள் நீங்க சொல்லுங்க. நன்றி.